ஹலோ கைஸ், நான் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பென் 10 ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த்தோட பார்ட் 8. இப்போ இந்த இடத்துல தான் எக்ஸலேட்டர் ஸ்பீடை வச்சு தான் அந்த இடத்த கடக்கணும்னு காட்டுறாங்க. நைட் டைம் அது வேறு. ஒருவேளை இந்த இடத்துல ஜாம்பி நடமாட்டம் இருக்குமோ? பேர்வூல்ஃப் நடமாட்டம் கைஸ். வராத பாக்ஸ் அண்ட் தாக்குதல். 0 பாக்ஸ் அண்ட் டோர். பேர்வூல்ஃப் மம்மி. என்னடா தண்ணிக்குள்ள மூடா. வராதடா. இத்தனை பேர் வரானுங்களே, ஒட்டுமொத்தமா நம்மளை கொன்று அழிக்கலாம்னு திட்டம் போடுறாங்களா? இல்ல மாட்டிட்டோம், உருண்டு போயிட வேண்டியதான். கேள்விப்பட்டோம் மனசு. எக்ஸலேட்டர் ஸ்பீடை வச்சுதான் இவங்கள டிஃபீட் பண்ண முடியும். டாக்டர் விக்டர் தானே. இந்த ஆர்க் ஒரு ஆர்க் வந்து நான் இப்போ நான் அதிகமாகவே ஆர்க்லாம் விட்டுறேன். பாதி ஆர்க்கை வந்து கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறேன். கண்டிப்பாக இந்த கேமை வந்து என் பண்ணிட்டு விட்ட பாட்டெல்லாம் திருப்பி கண்டென்ட்டாக போடுறேன். அதில் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். 0 பாக்ஸ் ஹீலிங் ஃபுல்லாக வேணும். ஹெல்த்து இந்த பக்கம் தான் போகணுமா? இங்கே என்ன வர போதும். ஹீலிங் பாக்ஸ் நருட்டோ கேமும் போடணும்னு ஆசையாக தான் இருக்குது. நருட்டோ கேம் வந்து என்கிட்ட கிடைக்கல. கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நருட்டோ கேம் என்கிட்ட 2 இருக்கு. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமை என் பண்ணணும். ஏன்னா இந்த கேம் தான் ரொம்ப முக்கியமான கேமு. இதை மட்டும் இப்போ என் பண்ணிட்டா டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த கேம் வந்து ரொம்பவே ரேரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப காஸ்ட்லி வேறு. ஆஃப்லைன் ஆன்லைனில் ப்ளே பண்ணாலும் ரொம்பவே ரேராக தான் நான் ஏற்றுறேன். ஆன்லைனில் தேடுறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன். உருட்டு போகிறேன். யாரால் போட் கேனல் போட்டால் வராமல் உருண்டுட்டு போகிறேன் கைஸ். பாக்ஸ் 2 ஸ்டார். ஒரு டொர்னேடோ போட்டேன். டொர்னேடோ வச்சு தான் அழிக்க முடியும் கைஸ். சூறாவளியே பவர் வலி. உருண்டுட்டு போயிடலாம். உருண்டு தப்புங்களா? அவங்களாம் யாரு? பென்டன்ல என்ன இந்த வலி கொஞ்சம் சின்னதான். உருண்டு போயிடலாமா? இந்த பக்கம் போயிட்டு கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பாஸ் பேட்டில் நடக்கும்னு உறுதியா சொல்ல முடியும். பார்த்தா அப்படிதான். கொஞ்சம் இந்த இடமே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. பார்த்தா இந்த இடத்துல ஒரு பாஸ் பேட்டில் இல்லாட்டி ஒரு ஒரு கோஸ்ட் பேட்டில் இந்த மாதிரி நடக்கலாம். சப்போஸ் பேய் வந்ததுன்னா இப்போ இங்க இருந்து 4 அம்சம் மாறி இந்த ஜாம்பர் நம்ம நவுத்தி விட்டோம்னா ஈஸியா வேலை முடியுது. இப்ப இந்த பட்டன் அழுத்திட்டு டக்கு இங்க ஒரு பட்டன் இருக்கா, எக்ஸலேட்டரோட ஸ்பீடை யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்த கடக்க முடியுமா? அச்சோ, என்ன இப்படி சிக்கலை போட்டாங்களே. பரவாயில்ல, எக்ஸலேட்டர் தான் சுச்சுப்பி மாட்டுறா. இப்போ நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிட்டோம்? நார்மலா மாதிரி உள்ள போயிட வேண்டியதான். குப்பை தொட்டிட்டு வந்து விழுந்துட்டேன். என்ன ஒரு டெக்னிக் இல்ல, என்ன மம்மியா வருது. மொத்தமே பேய் இடமா இருக்கு கைஸ். நான் 2 அடி அடிச்சா இதுக்கெல்லாம் காலி ஆயிரும். ஓகே, ஏய் தாங்குங்கடா டேய். இந்த பக்கம் போக சொல்லுது.
சிட்டி பார்க்கவே கொஞ்சம் வினோதமா தோணுது, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இது வந்துருமோ ஒரு கல் எடுத்து வச்சு அப்படி தெரியுது. இன்னொரு இடமும் பக்கத்துல இருந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றதுக்கு ஹீட்ல அஸ்டோட மெகாஸ்பியரை பயன்படுத்தலாமா? இப்ப இந்த இடத்துல நின்றுக்கிட்டு என்ன மிஸ் ஆகுது? பட்டன் பக்கத்துல போயிட்டு கல்லெடுத்து அவ்வளவுதான். இப்போ மாட்டுமா அது இறங்கிடுச்சு, அது ஏறிடுச்சா. இந்த இடத்த தாண்டறதுக்கு கேனல் போல்ட்டோட உதவி தேவைப்படும் நினைக்கிறேன். ஓகே, கேனல் போல்ட்ட மாறியாச்சா? தம்பு தப்பிச்சாச்சு ஒரு வழியா. ரோல் பால் தாருக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன். முடிய போகுதுன்னு சொல்லுங்க. டாக்டர் விக்டர், பேர் உல்ஃப் எல்லாம் வருது. டாக்டர் விக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இது ஒரு புது கத்துக்கிட்டோம். இது என்ன தெரியல, ட்ரை பண்ணுவோம். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பிளாஸ்டர் மாதிரி ராலு இந்த அட்டாக். என்கிட்ட சக்தி இருக்குடா, நான் தான் சூப்பர் சைன் ப்ளூ. எக்ஸ்ப்ளோஷன் சாக்கிங் டொர்னடோ முடிஞ்சு. இது என்ன எக்ஸ்ப்ளோஷன் பிளாஸ்டர் பாத்தியா? ஜாய் எக்ஸ்ப்ளோஷன் பிளாஸ்டர் டச்சக். அச்சோ, டாக்டர் விக்டர் கையில மாட்டிக்கிட்டோம். டாக்டர் விக்டர் பாதி ஜாம்பி, பாதி ஏலியன், பாதி மனுஷன். இப்ப நம்ம இந்த இடத்துல தாண்டுறோம்னா நம்ம இதுக்கு மேலதான் போகணும்னு காட்டுது. இப்ப இங்க ஒரு ஜம்ப், அந்த பக்கம் ஜம்ப் இருக்கு. இந்த வயல் வேனோட இது இருக்குல்ல, அதை வச்சு நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம வயல் வேணா மாறிடலாம். இது ஃபுல்லா கை ஃபுல்லா வெப்பாதான் வச்சிருக்கோம். ஓகே, ஜம்ப். இங்க ஒரு ஜம்ப். ஓகே, இப்ப நம்ம இங்க இருந்து இங்க ஒரு ஜம்ப், அவ்வளவுதான். அதான் நம்ம மாடிக்கு வந்துட்டோம். ஏதோ பாட்டில் நடக்கும் போது நம்ம கீழே குதிக்கணும். கீழே இல்ல, இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க போல. 4 அம்சா மாறி அதுதான் இதோட ரூல்ஸ். என்னால உண்மையா சொல்ல முடியும். இந்த 2 ஜாம்பர்லயும் நடுவாண்டி இதை வச்சிருக்கா, 2மே ஆக்டிவேட் ஆயிடும். கிரேன் நவுறுது கைஸ். அங்க போறதுக்கா சுச்சோ ஒயில் வேனோட உதவி இப்ப தேவைப்படும். ஓகே, இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு ஒயில் வேன் இல்லாம குதிச்சிடலாம் ட்ரை பண்ணி குதிச்ச, கீழே விழுந்துட்டேன். நாம மாதிரிலாம் ஒயில் வேன் எடுத்துக்கலாம். ஒயில் வேனுக்கான பிளேஸ் தான் இது. நல்ல வேலை வயசு கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பக்கம் போய் விழுந்துருப்பேன். சொதப்பிட்டேனா? இப்போ ஒயில் வேனோட உதவி இந்த இடத்துக்கு தேவைப்படாது போல. நம்ம போற அம்சம் மாறி இந்த இடத்துல ஜம்ப். இது வீக்கா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்துச்சு. ஜம்மா இது என்ன ட்ரெயின்லயா? அச்சுச்சோ, ட்ரெயின்ல பேட்டில் நடக்குது. எது வந்தாலும் தூக்கி எறிஞ்சிடலாம், அது ஈஸி. சரி வாங்கடா, வந்து வாங்கிட்டு போங்கடா. தூக்கி எறி.
எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டா வேலை முடிஞ்சது கைஸ். சாரி கைஸ், கொஞ்சம் இருமல் வந்துருச்சு. டாக்டர் விக்டர் தூக்கி எறிஞ்சிடலாமா? தூக்கி எறிஞ்சிடலாம். அது இரும்பல் கொஞ்சம் வந்துருச்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த ஆர்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வில்கேக்ஸ் இருக்கிறது கொண்டோமா? அச்சோ, கோஸ்ட் பிரிட்ஜ் எடுத்து கொண்டோமா? ஓகே கைஸ், வரட்டா?